வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு சுக்கிரனுடைய பெயர்ச்சி. கும்ப ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரன் பகவான் வருகின்ற மார்ச் மாதம் 2ஆம் தேதி மீன ராசிக்கு பெயர்ச்சியாகி போறார். மீன ராசியில சுக்கிரன் உச்சம் அடையக்கூடிய ஒரு தருணம். இந்த 26 நாட்களுக்கு சுக்கிரனாகப்பட்டவர் உச்சம் பெற்று ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் உண்டான பலன்களை என்ன மாதிரியா கொடுக்க போறார். ஏன்னா சுக்கிரனாகப்பட்டவர் ஜோதிட ரீதியாக வருமானத்தை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம், ஆடம்பர ஒரு வாழ்க்கையை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம், அடுத்து ஒரு கலத்தர காரகமும் கூட இந்த சுக்கிரன். அதனால எந்தெந்த ராசி என்பவர்களுக்கு என்ன மாதிரியான ஒரு மாற்றங்கள் இருக்க போகுது அப்படின்றத இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்க போறோம். இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. மீன ராசி என்பர்களுக்கு காலபுருஷனுக்கு 12ஆம் இடமான அந்த அயன சயன ஸ்தானத்துல இருக்கக்கூடிய ராசி என்பர்கள் மீன ராசி என்பர்கள். ஒரு நேர்மையான ஒரு குணம், அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான சில விஷயங்கள், இது எல்லாமே இவர்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருந்தாலும் குடும்பத்தினால சில பிரச்சனைகள் அப்படின்றது இந்த மீனராசி என்பர்களுக்கு இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மீனராசியிலேயே அந்த சுக்கிரன் உச்சம் பெறக்கூடிய ஒரு காலகட்டமும் வருது. இது எல்லாமே இந்த மீனராசி என்பவர்களுக்கு ஜென்ம சனி அடுத்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம், கோடிட்ட இடத்தை நிரப்புக அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்துல பாத்தீங்கன்னா இந்த மீனராசி என்பவர்களுக்கு ஜென்ம சனி தான் ஒரு முக்கியமான ஒரு விஷயமே. அதனால பயந்த மீனராசி என்பர்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. ஜென்ம சனி எல்லாம் இவர்களுக்கு எதுவுமே பண்ணாது. ஏன்னா நேர்மையான ஒரு குணமும் நேர்மையான ஒரு உழைப்பும் இருக்கிற இடத்துல சனி பகவானுக்கு வேலையே கிடையாது. அதனால மீனராசி என்பர்கள் பெரிய அளவுக்கு கவலைப்பட வேண்டாம். என்ன உங்களுடைய அந்த ஒரு வெள்ளைந்தியான ஒரு குணம், எல்லாரையும் நம்பி சில பொறுப்புகளை ஒப்படைத்ததுனால சில வருமான ஏமாற்றம் இதெல்லாமே அனுபவிச்சிருப்பீங்க. அதுல இருந்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டெழ முடியுமா அப்படின்ற ஒரு கேள்விகள் இருக்கும். இந்த மீனராசி என்பவர்கள் பெருமளவு அந்த ஜாதக ரீதியான விஷயங்களை நம்புவதை விட மற்றவர்கள் மீது நம்பிக்கை அதிகமாக இருக்கும். எப்படியாவது நமக்கு அவங்க சரியாயிடுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கும். வர வர அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருது. உறவுகள் மத்தியில இருக்கக்கூடிய நம்பிக்கை அப்படின்றது இந்த மீனராசி என்பவர்களுக்கு அது குறைஞ்சிக்கிட்டே வருது. இதனால சில இடத்துல இவர்கள் இந்த மாதிரியான பதிவுகளை பார்க்கறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. என்னடா இது, நமக்கு உறவுகள் தான் எல்லாமே இருந்தோம், ஆனா அந்த உறவுகள்னாலேயே நிறைய ஏமாற்றங்கள் வருது, அதன் மூலமாக பொருளாதார வீழ்ச்சியும் வருது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மீனராசி என்பவர்களுக்கு உங்களுடைய ராசியின் மீதே அந்த சுக்கிரன் உச்சம் பெறார். உபஜய ஸ்தானாதிபதி அடுத்து அஷ்டமாதிபதி. அங்க ஒரு கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அஷ்டமாதிபதி உச்சம் பெற போறார். அந்த உச்சம் பெறதுனால ஏதாவது ஒரு பிரச்சனையை நீங்களே வம்ப விலக்கி வாங்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். அதுவும் வாலண்டரியா போய் எனக்கு இந்த பிரச்சனை வேணும் அப்படின்ற மாதிரியாக ஏதாவது ஒரு ரிஸ்க் எடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போது இந்த மீன ராசி என்பவர்களுக்கு. பிரச்சனைனா என்ன, எல்லாமே ரிஸ்க் தான். ஒரு முதலீடு செய்யறதும் ஒரு ரிஸ்க் தான். அடுத்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு போறதும் ஒரு ரிஸ்க் தான். ஒரு தொழிலை ஏற்படுத்துறதும் ஒரு ரிஸ்க் தான். இந்த மாதிரியான விஷயங்கள்ல அதிகப்படியான ஒரு நாட்டம் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மீனராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. இதெல்லாமே எங்களுக்கு நினைச்ச நேரத்துல கரெக்டா நடக்குமா அப்படின்றதுதான் ஒரு கேள்விக்குறி. அங்கதான் அந்த ஜென்ம சனி வேலை செய்வார். உங்களுக்கு ஒரு முட்டுக்கட்டை போட்டுக்கிட்டே இருப்பார். அந்த சனி பகவான் பாத்தீங்கன்னா எப்படி ஒரு தேர் இழுக்கும் போது அந்த தேர் விறுவிறுன்னு போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக அடுத்தடுத்து ஒரு நகர்வுக்கு ஒரு முட்டுக்கட்டையை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரியாக அந்த ஜென்ம சனி அப்படின்றது இவர்களுடைய வாழ்க்கையில ஒரு வளர்ச்சிகள் ஃபாஸ்டா வரக்கூடாது அப்படின்றதுக்காக கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு முட்டுக்கட்டையை போட்டுக்கிட்டே இருப்பாரு சனி பகவான். அதனால ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு நிதானத்தோடு சில முடிவுகளை எடுக்க வேண்டிய ஒரு அவசிய சூழ்நிலையில இந்த மீனராசி என்பர்கள் இருக்கிறாங்க. இதுல இந்த சுக்கிரன் உச்சம் பெறக்கூடிய ஒரு காலகட்டம் ஒரு 26 நாட்களுக்கு வர்றார். அப்படி இருக்கும்போது உங்களை தேடி ஒரு சில இன்வெஸ்டர்ஸ் வரக்கூடிய ஒரு நேரம், அவர்களை நம்பி நீங்க ஒரு சில இடத்துல ப்ராஜெக்ட்ஸை நீங்க போடக்கூடிய ஒரு டைமாக இருக்கும். அதனால நிறைய வளர்ச்சிகள் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லா ஒவ்வொரு இடத்துலயும் காலடி பதித்து எடுத்து
வைக்கணும். ஏன்னா இதுக்கு ஒரு சுய ஜாதகம் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். உங்களுக்கு இப்போ ஒரு 4ஆம் இடத்துல இருந்து திசை நடத்துறது, ஒரு 2ஆம் இடத்துல இருந்து ஒரு திசையை நடத்துது அப்படின்னா நீங்க கண்ணை மூடிக்கிட்டு சில விஷயங்கள்லாம் செய்யலாம். இதே இது 6, 8, 12ல இருந்து திசை நடத்துது அப்படின்னாலே கொஞ்சம் கவனமா இருக்கணும். கொஞ்சம் இல்ல, ரொம்பவே கவனமா இருந்து இந்த இடத்துல பெரிய முயற்சிகளை இந்த மீனராசி என்பர்கள் செய்யக்கூடாது. செய்தார்கள் அப்படின்னா அதனால சில பிரச்சனைகளை அனுபவிக்கக்கூடிய இந்த ஒரு 26 நாட்கள் ரொம்ப ஃப்ரூட்ஃபுல்லா இருக்கும். நீங்க நினைச்சதெல்லாம் சாதிச்ச மாதிரி இருக்கும். உங்களுடைய கையில பணப்புழக்கங்கள் அதிகமாக இருக்கும். ஆடம்பர வசதிகள் இருக்கும். ரொம்ப லக்ஸுரியான கார்ல போயிட்டு வர்றது இந்த மாதிரியாக எல்லாம் இருக்கும். நீங்க நினைத்த பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இருக்கும். 27வது நாள் எல்லாமே சப்ஜாட அப்படியே குறைய ஆரம்பிச்சு. சுக்கிரன் டாட்டா பை பை காமிச்சிட்டு போயிட்டே இருப்பார். அடுத்து உங்களோட இருந்து பிரயாணிக்க போகக்கூடியவர் அந்த சனி பகவான் மட்டுமே. சுக்கிரன் வந்ததுபடி வந்து போய்கிட்டே இருப்பார். ஆனா சனி பகவான் தான் உங்களுக்கு நிறைய பாடங்களை கற்பிக்கக்கூடிய ஒரு நபராக உங்களுடைய ராசி மீது பயணிச்சுக்கிட்டு இருக்கார். அதனால ரொம்ப ஒவ்வொரு இடத்துலயும் கெடுதலான தசாபுத்தி நடந்தது அப்படின்னா மிகப்பெரிய அளவுக்கு முயற்சிகள் செய்யாமல் இருக்கிறத அப்படியே நடத்திட்டீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை அடைந்துருவீங்க. மிகப்பெரிய ஒரு வருமானத்தை அடைந்துருவீங்க. அப்படி இல்லாத பட்சத்துல மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சிகளை அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். வேலை செய்யக்கூடியவர்கள், அதாவது ஒரு வேலை வாய்ப்புக்காக போறீங்க, இல்ல ஒரு உயர் பதவிக்காக ஒரு ப்ரப்போசல் கொடுக்குறீங்க, ஒரு இன்கிரிமெண்ட்டுக்காக ஒரு ப்ரப்போசல் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு இது எல்லாமே இந்த 26 நாட்களுக்குள்ள செஞ்சிடணும். எதெல்லாம் நீங்க அப்ளிகேஷன் போடணுமோ அது எல்லாத்தையும் அப்ளிகேஷன் போட்டுடணும். இந்த இடத்துல நான் அப்ளிகேஷன் போடுறேன், எனக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா உடனே இந்த மார்ச் மாதத்துல போட்டுடணும். எனக்கு இந்த இடத்துல வருமானம் வரணும், ஒரு இன்கிரிமெண்ட் வரணும், ஒரு ப்ரமோஷன்ஸ் வரணும் அப்படின்னா அதற்குண்டான ப்ரப்போசல்ஸை உங்களுடைய உயரதிகாரிகள் கிட்ட கொடுத்துடணும். சார் எனக்கு ஏதாவது இந்த மாசம் பார்த்து பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரப்போசல் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த சுக்கிரன் இந்த உச்சம் பெற்று இருக்கக்கூடிய காலகட்டத்திலேயே உங்களுக்கு எல்லாத்தையும் சாங்ஷன் பண்ணிட்டு போயிடுவார். அவர் போனதுக்கு அப்புறம் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பேப்பர்ஸ் எல்லாம் கிடப்புல போட்ட மாதிரி அப்படியே கிடந்திருந்துரும். எந்த விதமான ஒரு வளர்ச்சிகளும் கிடையாது. அந்த மாதிரியாக ஒரு தற்காலிக கிரகங்களின் கோச்சார சூழ்நிலை உங்களுக்கு அபரிமிதமான ஒரு லாபத்தையும் அபரிமிதமான ஒரு வளர்ச்சியையும் ஒரு குறைந்த காலகட்டத்துல ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். உங்களுடைய வரன் பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்துல நிறைய ஒரு முன்னேற்றங்கள், நல்ல ஒரு ஸ்டேட்டஸான ஒரு வரன் அமையறதுக்கு உண்டான ஒரு நேரம், ஒரு நாலேஜபிள், ஒரு வசீகரமிக்க ஒரு வரன் அமையறதுக்கு உண்டான ஒரு நேரமாகவும் தான் இந்த மீன ராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதகத்தை சாபத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம். எந்த விதமான ஒரு வளர்ச்சிகளும் கிடையாது. அந்த மாதிரியாக ஒரு தற்காலிக கிரகங்களின் கோச்சார சூழ்நிலை உங்களுக்கு அபரிமிதமான ஒரு லாபத்தையும் அபரிமிதமான ஒரு வளர்ச்சியையும் ஒரு குறைந்த காலகட்டத்துல ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். உங்களுடைய வரன் பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்துல நிறைய ஒரு முன்னேற்றங்கள், நல்ல ஒரு ஸ்டேட்டஸான ஒரு வரன் அமையறதுக்கு உண்டான ஒரு நேரம், ஒரு நாலேஜபிள், ஒரு வசீகரமிக்க ஒரு வரன் அமையறதுக்கு உண்டான ஒரு நேரமாகவும் தான் இந்த மீன ராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதகத்தை சாபத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.